பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 4வது நாள் ஆகிய இன்று அன்னை மரியாளை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வினை சிந்திப்போம். அதோடு இணைந்து அன்னை மரியாளைய பெற்றோர்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் செய்ததையும் உணர்ந்து அவர்களைப் போல நாமும் கடவுளுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நடக்க ஆரம்பிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணம் முடித்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த தம்பதியர்கள், அதாவது சுவைக்கின் அன்னாள், எல்லா தம்பதியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பட்டாம்பூச்சிகள் பறக்கக்கூடிய அளவிற்கு மனதிலே ஒரு ஆசைகள் எழுகின்ற அந்த எண்ணத்தோடு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்த இவர்களுக்கு செல்வத்தில் குறைகள் இல்லை. எந்த குறைகளும் இல்லாமல் தங்களுடைய இல்லற வாழ்வை ஆரம்பித்த இவர்களுடைய வாழ்க்கையிலே 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் எதிர்பார்த்து பிள்ளை வரம் இல்லாமல் அவர்கள் தவித்ததை நாம் ஏற்கனவே 2வது நாளில் பார்த்திருக்கின்றோம். இப்படி தங்களுக்கு இந்த பிள்ளை செல்வம் இல்லாத குறையை எண்ணி வருத்தப்பட்டார்களே ஒழிய கடவுள் மீது அவர்கள் கோபப்படவில்லை. ஆண்டவனை அவர்கள் சபிக்கவில்லை. அவர்கள் மீதும் வெறுப்பு இல்லை, ஆண்டவன் மீதும் வெறுப்பு இல்லை. ஆனால் எப்பொழுது நாங்கள் பெற்றோர்கள் என்கின்ற நிலைமைக்கு உயர்த்தப்படுவோம் என்ற ஆதங்கம் ஒருபுறம் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. ஏனென்றால் யூத சமுதாயம் அந்த அளவிற்கு சட்டங்களை கடைபிடித்திருந்தது. வாய்மொழி சட்டங்களை கடைபிடித்து யாரையெல்லாம் ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அந்த யூத சட்டத்திலும் அவர்கள் வழி நடத்தி கொண்டிருந்தார்கள். சுவைக்கின் அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் கண்ணீர் வடித்தது ஒருபுறம், இறைவனிடம் செபித்தது ஒருபுறம். இப்படி இறைவனிடம் செபித்த பிறகு இந்த குழந்தையை பெற்றெடுத்த உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி சொல்லன்னா மகிழ்ச்சி. ஒரு பெரிய ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு தன் குழந்தையை கரத்திலே அவர்கள் ஏந்துகின்ற பொழுது அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், சுவைக்கின் அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக ஆண்டவனையும் அவர்கள் சபிக்கவில்லை. தங்கள் திருமண வாழ்விலும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தான் அவர்கள் கடந்து வந்தார்கள். இதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று, அவர்கள் இறைவனை விசுவசித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் ஆழமாக அன்பு செய்தார்கள். இந்த அன்பு, இறைவனிடமிருந்த விசுவாசம், நம்பிக்கை இவர்கள் குடும்பத்திலே சமாதானம் நிலவியதை தவிர சஞ்சரவுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவும் எழவில்லை. எப்பொழுது ஒரு குடும்பத்திலே சந்தேகங்கள் எழுகிறதோ, கவலைகள் எழுகிறதோ, பிரச்சனைகள் எழுகிறதோ, அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி இருவருக்குள்ளாக அன்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே சுயநல வாழ்க்கை வாழத் தோன்றும். எப்பொழுது ஒரு குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு சுயநல சுவர்கள் எழுகிறதோ அப்பொழுது இருவரும் பிரிந்த வண்ணமாகத்தான் வாழ முடியும். இந்த வாழ்க்கை சுவைக்கின் அன்னாள் இருவரும் வாழவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவரை ஒருவர் ஆழமாக அன்பு செய்ததினால் அவருடைய செப முயற்சி, விசுவாச நம்பிக்கை, இறைவனோடு கரம் பிடித்து நடந்த அந்த பயணம் அனைத்துமே அவர்களுக்கு ஒரு மாபெரும் சக்தியை, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் அதுதான் அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த
பாக்கியத்தை பெற்றவள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தாயாக மாறப்போகிற அந்த பாக்கியம் பெற்றவள் தான் அந்த பெண்மணி. பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒருவரை ஒரு அன்பு செய்ததினால் அங்கே பிளவுகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், சந்தேகங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் அன்பு நிறைந்த குடும்பத்திலே இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனவே இந்த குழந்தையை பெற்றெடுத்து கரங்களிலே பிடித்து அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்த்து இப்பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் கொடுக்கின்ற செய்தி ஒன்று தெளிவாக காணப்போகிறது. அது என்னவென்றால், தங்களுக்கு என்று ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை ஆலயத்தில் நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் என்று இந்த தம்பதியர்கள் வேண்டிக் கொண்டதை நினைவு கூர்ந்து சுவைக்கின் அன்னாள் அன்னை மரியாள் பிறந்த 3ஆம் ஆண்டு தங்கள் குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். அங்கே ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க. அன்பாத சகோதர சகோதரிகளை, இதில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு விருத்தச்சேதனம் செய்வதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அங்கே செக்கரியா இறைவாக்கினர் இயேசுவை கரத்தில் பிடித்து, ஆண்டவரே, உம் அடியானை இப்பொழுது என்னை அமைதியாக போகவிடும், ஏனென்றால் உம் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று செக்கரியா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை கரங்களிலே சுமந்து சொன்ன வார்த்தை. அதே செக்கரியாதான் சுவைக்கின் அன்னாள் இந்த தம்பதியர்களிடமிருந்து நம் ஆண்டவளாகிய அன்னை மரியாளை தன்னுடைய கரத்திலே கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த செக்கரியாதான் குழந்தை அன்னை மரியாளை தன் கரத்திலே தாங்கி எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இது செக்கரியாவுக்கு! மீட்பரையும் கரத்தில் தாங்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய அன்னை மரியாளும் குழந்தை வடிவிலே தன் கரத்தில் அழைத்துச் செல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த செக்கரியா அற்புதமாக பெற்றிருக்கின்றாள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் எதை குறிக்கிறது என்றால், சுவைக்கின் அன்னாள், செக்கரியா இவர்கள் அனைவருமே தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள், விசுவாசத்தோடு இருந்தார்கள். ஆண்டவர் தரு மீட்பை நாம் காணப்போகிறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையும் ஆழமான விசுவாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்ததினால்தான் இந்த நிகழ்வு, புனிதமான நிகழ்வு அவர்களுக்கு நடந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையிலே சுவைக்கின் அன்னாள் அன்னை மரியாளை ஆலயத்தில் காணிக்கை செலுத்திவிட்டு செல்லுகின்ற பொழுது இந்த பச்சிலம் குழந்தை காலை கதிரவன் எழுகின்ற பொழுது கூடுகளில் இருந்த குஞ்சுகள், குருவிகள் அனைத்தும் மகிழ்ச்சியோடு ரீங்காரமிட்டு உணவுக்காக தங்கள் தேவைகளை தேடி அலைந்து மகிழ்ச்சியோடு செல்லுவது போல, தாயை பார்த்த குழந்தை ஓடி வந்து அள்ளி அரவணைத்து தன் தாயோடு தன்னை இறுக்கமாக பிடித்து கொள்ளுவது போல, ஒரு வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து விட்ட பிறகு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைத்த ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை தன்னுடைய அதை வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வினை போல அன்னை மரியாள் எருசலேம் தேவாலயத்தில் அந்த அளவிற்கு துள்ளி குதிக்கக்கூடிய மானை போல அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு அந்த ஆலயத்திற்கு சென்றாள் என்று வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. ஆண்டவரிடம் தன்னை அர்ப்பணிக்க செல்லுகின்றாள். எனவேதான் கபிரியேல் தூதரிடம் சொன்னது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இந்த அளவிற்கு அன்னை மரியாள் இளம் வயதிலேயே 3 வயது இருக்கின்ற பொழுதே ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு அவளுக்கு மனப்பக்குவம் வந்திருக்கிறது என்றால், இறைவன் அவளுக்குள் இருந்து அவளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான வேத நூல்களையும் நுணுக்கமாக படித்து தெரிந்து வைத்திருக்கின்றாள் நம் அன்னை மரியாள். எல்லா வேலைகளையும் ஈடுபட்டு செய்யக்கூடியவளாக காணப்பட்டிருக்கின்றாள். அனைவருடைய கண்களும் அன்னை மரியாள் மீது விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய செயல்பாடுகளும் அவளுடைய திறமைகளையும் பார்க்கின்ற பொழுது, மரியாள் பாவ மாசற்று இந்த மண்ணுலகில் பிறந்ததினால் மனிதரிடம் நிலையற்ற தன்மையையும்
செயல்பாடுகளிடம் அவரிடத்தில் காணப்படவில்லை. நிலையற்ற தன்மை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் நம்முடைய சிந்தனைகள் மாறி மாறி நம்முடைய நாட்களை கடந்து செல்வதைப் போல அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. தெளிவான சிந்தனைகளோடு ஆண்டவரின் கரம் பிடித்து அன்னை மரியாள் பயணித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆலயத்திலே இந்த செயல்பாடுகள் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் முடிந்த பிறகு ஆலயத்தை விட்டு வெளியே வந்து தன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களை தேடிச் சென்று அன்னை மரியாள் அந்த இளம் வயதிலிருந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றாள். இதுதான் அன்னை மரியாள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பெற்றிருக்கின்றாள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தில் இருந்தவர்கள் அனைவருமே அன்னை மரியாளை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஒரு வழியை காட்டினார்கள். அதைவிட 2 மடங்கு அந்த ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திய அன்னை மரியாள் எல்லா செயல்பாடுகளையும் தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய செயல்களின் வழியாக இறைவனை பிறருக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். காரணம், தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்ததினால். இப்படி வார்த்தையிலும் செயலிலும் இறைவனை பிறருக்கு வெளிப்படுத்த விரும்பிய அந்த அன்னை மரியாளை தான் தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்து இந்த தாயின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் மீட்பரையே கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு. இந்த பெருமை, இந்த ஆசீர்வாதம் நம் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் சேரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு தன்னுடைய நாட்களை கடந்து வந்த அன்னை மரியாளுக்கு அனைத்து பக்குவங்களையும் 3 வயதில் இருக்கின்ற பொழுதே கற்றுக் கொடுத்தவள்கள் சுவைக்கின் அன்னாள். நல்ல மரம் நல்ல கனி தரும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை, விசுவாசம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மதித்துக் கொண்டு அன்பு செய்ததினால் ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்த குழந்தையை அவர்களுக்கு இறைவன் கொடுத்தார். அந்த குழந்தையின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பரை கொடுத்தார். அந்த மீட்பரை பெற்றெடுத்த தாயானவள் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருக்கிறாள். எனவே சுவைக்கின் அன்னாலை போல நாம் இறைவனிடத்தில் நம் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதிகளிலே தாமதம் வேண்டாம், குறைகள் வேண்டாம். தாமதமும் குறைகளும் ஏற்படுகின்ற பொழுது நாம் இறைவனிடம் அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசமற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இறைவனிடம் சென்று நம் குறைகளை எல்லாம் கண்ணீரோடு சொல்லிவிட்ட பிறகு, நம் தேவைகள் நிறைவேறிய பிறகு, நாம் இறைவனிடம் கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது நம்பிக்கையற்ற தனமாக காணப்படுகிறது. எனவே சுவைக்கின் அன்னால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி இதுதான். 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்றாடி கேட்டதினால் இறைவன் எங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை நாங்கள் உங்களிடம் அர்ப்பணிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். நாங்கள் இறைவனிடம் கொடுத்த வாக்குறுதியை போல நீங்களும் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் அல்ல, உங்கள் சந்ததியே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த தம்பதியர் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே இந்த பொன்னான வாக்குறுதிகளை, இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு நாமும் இறைவனு கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்ற சிந்தனைகளோடு, எண்ணங்களோடு இதோ இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நடப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.